வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு வெதர் ரிப்போர்ட் மட்டும் இல்ல. இது ஒரு எச்சரிக்கை. சமீபத்துல ஒரு பெரிய பேரழிவை சந்திச்ச ஒரு நாடு இப்ப ஏன் திரும்பவும் ஒரு விதமான அச்சத்தோட வானத்தை அண்ணாந்து பாக்குது? அத பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். பாருங்க, டிசம்பர் 26ஆம் தேதி வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிடுறாங்க. இது ஒரு பெரிய புயல் எச்சரிக்கையெல்லாம் இல்ல, ஆனா இது வந்திருக்கிற நேரம் அதுதான் எல்லாருக்கும் ஒரு விதமான கவலையை உண்டாக்குது. சரி, அப்போ இந்த வார்னிங்ல என்னதான் சொல்லிருக்காங்கன்னு பாப்போமா? டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து கனமழை பெய்யும்னு சொல்றாங்க. குறிப்பா வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா, அப்புறம் மத்திய மாகாணங்கள்ல. அது மட்டும் இல்ல, பலத்த காற்றோட மின்னல் தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சாதாரண மழை எச்சரிக்கைக்கு ஏன் இவ்ளோ பதற்றம்? அதுக்கு காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நாடு சந்திச்ச ஒரு பயங்கரமான அனுபவம் தான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சோகம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்தா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதுதான் அந்த பேரழிவோட முதல் கோர முகம். 600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. ஒவ்வொரு உயிருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம், ஒரு கதை, ஒரு வாழ்க்கை இருக்கு. உயிரிழப்புகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பொருளாதார இழப்பு. கிட்டத்தட்ட $4.1 பில்லியன் மதிப்புக்கு சேதம். விவசாயம், வீடு, ரோடுன்னு எல்லாமே நாசமா போச்சு. அடுத்து 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். இவங்க எல்லாரும் அவங்க வீடு, வாசல இழந்துட்டாங்க. தங்குறதுக்கு இடமில்லாம தற்காலிக முகாம்கள்ல இருக்காங்க. இந்த எண்ணிக்கை தான் அந்த பேரழிவோட உண்மையான மனித வலிய நமக்கு காட்டுது. இந்த எல்லா அழிவுக்கும் காரணம் டிட்வாட் சூறாவளி. நவம்பர் மாசம் கடைசில வங்காள விரிகுடாவுல உருவாகி இலங்கையோட கிழக்கு கடற்கரையே புரட்டி போட்டுடுச்சு. சொல்லப்போனா கடந்த பல வருஷங்கள்ல நாடு பாத்திராத மிக மோசமான வெள்ளப்பெருக்கு இதுதான். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிட்வாஸ் சூறாவளி திடீர்னு ஒரு நாள்ல வந்த ஒரு விஷயம் இல்ல. இது 2025ஆம் வருஷம் முழுக்க இலங்கை சந்திச்ச தொடர் நெருக்கடிகளோட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. அதாவது இந்த சூறாவளி தானா வந்துடல. அதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களோட தொடர்ச்சி தான் இது. ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு வழிவிட்டு, அதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு வழிவிட்டு, இப்படி தொடர்ச்சியா நடந்த நிகழ்வுகள் நாட்டோட பாதுகாப்பு அமைப்பே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்திருச்சு. சரி வாங்க, 2025ல என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் மாதிரி பாத்துடலாம். வருஷத்தோட ஆரம்பத்துல ஜான்வரி ஏப்ரல்ல பயங்கரமான வெப்ப அலை, வறட்சி, விவசாயம் எல்லாம் பாதிக்குது. அதே சமயம் டெங்கு பாதிப்பும் மெதுவா அதிகமாகுது. அப்புறம் மே செப்டம்பர்ல தென்மேற்கு பருவமழை வந்து நகரங்கள்ல வெள்ளம், டெங்கு ஒரு பெரிய கொள்ளை நோயா மாறுது. அக்டோபர் மாசம் பருவமழைக்கு முன்னாடி பெஞ்ச கனமழை நிலத்தை நல்லா ஈரமாக்கி மண் சரிவுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுது. கடைசியா நவம்பர் டிசம்பர்ல டிட்வா சூறாவளி வந்து ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருந்த இந்த நிலைமைய ஒரு தேசிய பேரழிவா மாத்திடுது. அப்போ 2025ல இலங்கையில 2 பெரிய நெருக்கடிகள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருந்திருக்கு. ஒன்னு காலநிலை நெருக்கடி, அதாவது கடுமையான வெப்பம், வறட்சி, அப்புறம் வெள்ளம்னு ஆரம்பிச்சு கடைசியா ஒரு பெரிய சூறாவளியில முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் சுகாதார நெருக்கடி. வருஷம் முழுக்க டெங்கு பரவி 45,000க்கும் அதிகமான கேஸ்கள் பதிவாகி ஒட்டுமொத்த ஹெல்த் சிஸ்டத்தையே திணறடிச்சுது. சரி, இந்த 2 நெருக்கடிகளும் சேர்ந்து மொத்தமா என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முழு சோகமும் புரியும். டிட்வா சூறாவளி நவம்பர் 28ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கி $4.1 பில்லியன் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. டெங்கு வருஷம் முழுக்கவே இருந்து 45,000க்கும் மேற்பட்டவங்களை பாதிச்சிருக்கு. அதுபோக மே அக்டோபர் மாசங்கள்ல வந்த நகர வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்து 2025ஆம் வருஷம் இலங்கைக்கு ரொம்பவே ஒரு கடினமான வருஷமா அமைஞ்சிருச்சு. இந்த சம்பவங்கள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு வார்னிங் பெல். இந்த வருஷம் நடந்ததெல்லாம் ஒரு ஆபத்தான பேட்டர்னை நமக்கு காட்டுது. அதாவது ஒரு நெருக்கடி நாட்டு அடுத்த நெருக்கடிக்கு இன்னும் பலவீனமா மாத்துது. இங்க நடந்த எதுவுமே தனித்தனி சம்பவங்கள் இல்ல. வறட்சி வந்துச்சு, அது வெள்ளத்துக்கு வழிவகுத்துச்சு. வெள்ளம் வந்துச்சு, அது டெங்கு பரவலுக்கு வசதியா போச்சு. தொடர்ச்சியா மழை பெஞ்சதால மண் சரிவு ஆபாயம் அதிகமாச்சு. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்னு இன்னொன்னு இன்னும் மோசமாக்குது. அதனாலதான் டிசம்பர் 29ஆம் தேதி வரப்போற மழை வெறும் மழையா பார்க்கப்படல, அது ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்படுது. இப்போ கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு நெருக்கடி அடுத்த நெருக்கடிக்கு வழிவகுக்கும் போது முன்னாடி நாம பார்த்தே இராத பேரழிவுகள்லாம் சாதாரணமா நடக்க போற ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு தேசம் தன்னை எப்படி தயார்படுத்திக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி.